அத்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அதாவது இது பொதுவான பலன்கள். ஸோ உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக எடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இந்த மாதிரி 4 டீட்டெயில்ஸ் வச்சு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டான உங்களுடைய டிகிரி சுத்தமாக உங்கள் ஜாதகத்தை கணிக்க முடியும். அப்போது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷ்மங்களை பார்த்து ரொம்ப தெளிவாக உங்களுடைய ஜாதக பலன்களை கூறலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த நேரம் அப்படிங்கிறதுல பிழை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு 20 செகண்ட் 40 செகண்ட் அதில் என்னென்னா ஒரே ஒரு நின்ற உபநட்சத்திரம் மாறிடும். லோவஸ்ட் உபநட்சத்திரம்ங்கிறதே 40 செகண்ட். சூரியன் ஒரு வேளை உங்களுக்கு நின்ற உபநட்சத்திரமாக இருந்ததுன்னா ஒரு 40-45 செகண்டில் மாறும். சந்திரன் நின்னா ஒரு 30 செகண்டில் மாறும். இந்த மாதிரி செகண்ட்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ என்னென்னா ஒரு சூரியன் நின்ற இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அப்படியே பலன்கள் அப்படியே மாறிடும். ஸோ அது எக்ஸாக்டாக கணிக்கும்பொழுது தான் சொல்ல முடியும். அது எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற யாராக இருந்தாலும் நான் ஃப்ரீயாக அந்த ஒரு டைம் ஆஃப் பர்த் கரெக்ஷன் சொல்லக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதக பலன்களை பார்க்குறேன். அப்படி ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய இந்த 4 டீட்டெயில்ஸ் அமுச்சு விடுங்க. தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பேசலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் நிறைய பேர் இருக்கிறது, இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக கிடையாது. அது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தான். அது எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவகத்துக்குடைய நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேலை செய்யும். அதனால் பொதுவாக 8ல் சந்திரன் வந்தோடனே போட்டு வாட்டி எடுத்துகிறோன்னு நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது நடக்காது. இதுதான் நடக்கும். ட்ரையல் அண்ட் எரரில் கிடையாது. 100% ரிசல்ட் ஓரியன்டாக நான் ஒரு ஜாதகமே எடுத்து செக் பண்ணும்பொழுது இது நடந்த விஷயம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஜோதிட கருத்துக்கள் அப்படிங்கிறது பொதுவாக புக்கில் படித்து சொல்கிறது கிடையாது. வாட் எவர் யூ கெயின் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அது சந்திராஷ்டம் இப்படி தான் டிசைட் பண்ணணும். தேவையில்லாத கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்கள் வேலைகளை எடுத்து நீங்கள் ஜோராக பண்ணலாம். கண்டிப்பாக நல்லபடியாக செட் ஆகும் சொல்லலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி 2022 வியாழக்கிழமை. சுபக்கிருத்து வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் திருநாள். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. துவாதசி திதி தேய்பிரை. தனுசு ராசி, தனுசு லக்னம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாலாம் போகிறோம். இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். சந்திராஷ்டம் பெருசாக வேலை செய்யாது. எல்லாரும் கேட்குறீங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகு காலம் மதியம் 1 மணி 30 நிமிஷத்துலேருந்து 3 மணி வரையும். யமகண்டம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிஷம் வரையும். குளிகை காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும். சுபஹோரைகள் காலை 9 மணிலிருந்து 10 மணி 30 நிமிஷம் வரையும். 1 மணிலிருந்து 1 மணி 30 நிமிஷத்து வரையும். மதியம் 4 மணி 30 நிமிஷத்துலேருந்து 6 மணி வரையும். 6 மணிலிருந்து 7 மணி வரையும். இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலிருந்து, லக்னத்துடைய பலன்கள் தான் 80% பலிக்கும். ராசி பலன்கள் பார்க்குறத விட ராசிங்கிறது உடம்பு, லக்னம்ங்கிறது மூளை. ஸோ மூளையின் செயல்பாடு தான். உயிர் இருக்கிற வரைக்கும் மூளை வேலை செய்யும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக லக்ன பலன்களே அதிகமாக கன்சல்ட் பண்ணலாம். ஸோ மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியன் சுக்கிரனுடைய தொடர்பு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நல்லா பிளான் பண்ணி, பொறுமையாக பிளான் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். அம்மா மூலியமாக ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய அம்சங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது. மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் தூளாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா மெயினாக சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகள், நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள், இடமாற்றம், ஒரு சின்ன ஒரு மாற்றம், அதே மாதிரி ஒரு பிரயாணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய அம்சங்கள் பொதுவாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியன் சுக்கிரனுடைய தொடர்பு, அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கப்படுது. மனோதிடம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான பேச்சு திறமை, குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக, உங்கள் அப்பாவின் மூலியமாக, பெரியவங்க மூலியமாக, உங்கள் பாஸ் மூலியமாக, மேலதிகாரிகள் மூலியமாக, பெரியப்பா மூலியமாக, உங்களுடைய பையன் மூலியமாக திடீரென்று பணம் வரக்கூடிய அம்சங்கள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்றைய நாள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், உலோகங்களை தொழில் செய்யக்கூடிய, உலோகங்களை வைத்து ஒரு தொழில் செய்யக்கூடிய, இந்த தங்கப்பற்ற, வெள்ளிப்பற்ற, இரும்பு பற்ற, இந்த மாதிரி பற்றைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், சில்லறை வியாபாரிகளுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைய நாள் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவேலுடைய ஸ்ட்ராட்டஜி இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். யாரெல்லாம் கலை உலகம் சார்ந்த நபர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். உங்களுடைய ஒரு சில பேருக்கு தலை சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஒரு விஷயத்தையுமே சூப்பராக திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, முக்கியமாக சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான பலன்கள் காத்துருக்கு. அப்படி என்ன பலன்கள்? இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள், வேறொரு இடத்திற்கு சென்று குடிபெயரக்கூடிய அம்சங்கள், அதே மாதிரி முதலீடுகளினால் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம், கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, ஜோராக இருக்குது. கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஹஸ்தா நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் பதவி உயர்வுகள், பெரிய மனுஷா மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது. நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசு சந்தோஷம், திருப்தி எல்லாம் கலந்த கலவையாக நடக்கக்கூடிய அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே கன்னி ராசி நண்பர்கள் இன்றைய நாள் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருப்பீங்க. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில், வேலை, அந்தஸ்து, மெயினாக சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டுமே ஜோராக இருக்கும். எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சூப்பராக ஜெயிக்கும்னு சொல்லலாம். எந்த வேலை தொழிலாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாடகை வாங்கக்கூடிய ஒரு யோகம், வாடகையினால் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம். அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். மாமியாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும், நீங்கும். நல்ல விஷயத்தை பற்றி சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தன்மைகள், நீங்களே முதலாளி ஆகக்கூடிய தன்மைகள், ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொன்னால் பொருளாதாரம் அருமையாக ஏற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கும், அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் தெய்வ அனுகிரகம், தெய்வ தன்னம்பிக்கை, சிவபெருமானுடைய தெய்வ அனுகிரகம் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். நமஸ்தே அஸ்து ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூக்தம், ருத்ர சூக்தம் படிக்கலாம். உங்களுக்கு அது பயங்கரமான நல்ல விஷயங்களை கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாள் எது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் சொல்லலாம். மெயினாக அப்பா மூலியமாக, அவங்க பெரியவங்க மூலியமாக, பித்ருக்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மகாலய பட்சத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதேமாதிரி தூரதேச பிரயாணம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணத்தினால் கவர்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பாஸ்போர்ட் கிளியராகி வரும், வீசா கிளியராகி வரும். அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அது ஆஃபர் லெட்டராக கன்வெர்ட் ஆகி வரும். ஆர் வீசா ஸ்டாம்பிங் முடிஞ்சு எஸ் யூ ஆர் அப்ரூவ்ட், யூ கேன் ட்ராவல் டு யூகே, யூ கேன் ட்ராவல் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னு வரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தைரியமாக எடுத்த எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள். பெண்கள் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாக பார்க்கும்பொழுது இன்றைய நாள் திடீர் பண வரவு, ஒரு லீகல் மணி இல்லாமல் வரலாம்.
தனி மனித பணத்துக்கு காரகன் சுக்கிரன், தாண்டின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலியமாக சூரியன் சுக்கிரனுடைய தொடர்பு இன்றைய நாள் ஏற்பட போகிறது அஷ்டமத்தில். ஸோ அதனால் திடீர் பண வரவு வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. திடீர் பண வரவுன்னு சொல்கிறது லீகலாக இருக்காது. கைமாத்தா வாங்கின பணமாக இருக்கலாம், வட்டிக்கு விட்டு வரக்கூடிய பணமாக இருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக சொல்லும்பொழுது முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு போகக்கூடிய தன்மைகள் இன்றைய நாள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, அரசியல் சம்மந்தப்பட்ட, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட, ஆடை ஆபரணங்கள் சார்ந்த, ஆடம்பர வஸ்துக்கள் சார்ந்த, கலை நிகழ்ச்சிகள் சார்ந்த இந்த மாதிரி தொழில்கள் யார் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் யார் பண்ணாலும் சரி, இன்றைய நாள் ரொம்ப ஜோராக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் காணக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்கப்படுது. 2ஆம் குழந்தையின் காரணமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியத்தை பற்றி கண்டிப்பாக முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் நடக்கும். மெயினாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தூளாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பெரிய மனுஷால் சந்திக்கக்கூடிய யோகம் இன்றைய நாள் இருக்கப்படுது. கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக மருத்துவத்துறையில் நான் சாதிக்கணும் சார், அருமையான கைனகாலஜிஸ்ட்டாக வரணும் சார், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரணும் சார், அருமையான கார் மேனுஃபேக்சரிங் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நான் உட்காரணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பெரிய ஒரு தொழில் அமையக்கூடிய, வேலை அமையக்கூடிய, பொறுப்பான ஒரு பதவி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைய நாள் போராடி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. 2 பேர், அதாவது பெரியவங்க, அதே மாதிரி ஒரு பெண் எதிரியாக மாறக்கூடிய தன்மை இன்றைய நாள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் மேலேயும் டவுட் படாமல் இருக்கிறது ரொம்ப ஜோராக இருக்கணும். மெயினாக புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதாரம் சார்ந்த, லோன் சார்ந்த விஷயங்கள் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கும் பிரம்மாண்டமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதே மாதிரி முக்கியமான வேலைகளை எடுத்து நீங்கள் இன்றைய நாள் செயல்படுத்தினால்னா 100% ஜெயிக்கும்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். முக்கியஸ்தரை பார்த்து சந்தித்து உங்களுடைய வேலைகளை கணக்கச்சிதமாக முடித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் பேசிக்கலாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பது. இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு இருக்க போகிறதுன்னு பார்த்தோன்னா, கடக ராசி கடக லக்னம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய தன்மைகள் இன்றைய நாள் ஏற்படப்படுது. தைரியம், தன்னம்பிக்கை பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் 100% சக்ஸஸ் கொடுக்கும். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துள்ளேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து, த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.